வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கிருத்திகா 2025 யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல ஆல் இண்டியா ரேங்க் 184 எடுத்து எல்லாரையும் பெருமைப்படுத்தியிருக்காங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்னைக்கு கிருத்திகா உங்ககிட்ட அவங்கள பத்தியும், அவங்களுடைய இந்த சக்சஸ் ஜர்னிய பத்தியும் குயிக்கா சொல்லப் போறாங்க. சொல்லுங்க கிருத்திகா, உங்கள பத்தி நம்மளுடைய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ சார். நான் வந்து 23ல எனக்கு யூபிஎஸ்சி பத்தி பெரிய ஐடியா இல்லாதம்போது, அப்பத்துலருந்து என்ன நீங்க கைட் பண்ணி, லாஸ்ட் டைம் 769 எடுத்திருந்தேன். இந்த வாட்டி 184. இந்த என்டையர் ஜர்னில யூ பிளேட் அ மேஜர் ரோல் சார். ஸோ மை நேம் இஸ் கிருத்திகா. இது என்னோட 3 அட்டெம்ப்ட். ஐ ஸ்டார்ட்டட் மை ஜர்னி 2023ல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல சார் என்னால. நான் வொர்க் பண்ணிட்டே படிச்சேன். வொர்க் பண்ணிட்டே கொஞ்சம் ஐ டிட்ன்ட் ஹேவ் மச் அவேர்னஸ் அபௌட் யுபிஎஸ்சி அப்போ. அந்த அளவுக்கு கைடன்ஸ் இல்ல. பிரிப்பரேஷனும் நானும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடல. பிரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் பிரிலிம்ஸ் வந்து நான் க்ளோஸ் டூ கட் ஆஃப்ல தான் போச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. அப்ப நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தனால ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ். வொர்க் குவிட் பண்ணிட்டு 1 இயர் ஃபுல்லா படிக்கலாம். படிச்சா கிடைக்கும்னு. அப்போதான் சார் நான் உங்கள மீட் பண்ணேன். எனக்கு வந்து கைடன்ஸ் எனக்கு யுபிஎஸ்சின்றப்போ நெறைய பேர் படிக்கிறாங்க. பட் நம்மளோட ஹார்ட் ஒர்க், பிரிப்பரேஷன் ரைட் டைரக்ஷன்ல போடுறோமான்னு தான் முக்கியம். பிளஸ் நான் உங்களோட எக்கனாமிக் கிளாஸஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபவுண்டேஷன்ல இருந்து இப்ப இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு அத பத்தினா பேப்பர்ல படிப்போமே தவிர, எனக்கு டீட்டெயில்டா அது எதுவுமே ஐடியா கிடையாது. இப்போ உங்க கிளாஸஸ் வந்து ஷார்ட்டா இருந்தாலும் எல்லாமே டீட்டெயில்டா நீங்க கவர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு அடுத்து சார் உங்களோட இது மாரி இப்ப நம்ம நெறைய படிச்சுருவோம். எக்ஸாம் அப்போ இவ்ளோ 1 இயர் படிச்சோமே, இத எப்படி ரிவைஸ் பண்றோம்ன்றது தான் ஒரு பயம் இருக்கும். அப்போதான் நீங்க வந்து இந்த 3 டே கிராஷ் கோர்ஸ் எக்கானமிலாம் பண்ணும்போது ஒரு சேவியர் மாதிரி வந்தீங்க சார். ஓகே 3 டேஸ்ல வந்து நம்ம முடிச்சிட முடியும். அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அனதர் மேஜர் சேலஞ்ச். ஸோ நீங்க வந்து 75x75 மந்த்லி கம்பைலேஷன் இந்த 75x75 கிளாஸஸ்ல வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது, ஒரு சென்டர் இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா, அதோட பேக்கிரவுண்ட் என்ன? ரெலவன்ட் ஆர்டிக்கிள் என்ன? அத நீங்க சொல்லும்போது ஸ்டூடெண்ட்டா நான் போய் அந்த ஒரு ஒர்க் பண்ண தேவையில்ல. நீங்களே வந்து அந்த ஒர்க் பண்ணி எங்களுக்கு குடுத்துடுறீங்க. ஸோ அத தாண்டி நான் வந்து ரிசோர்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்னா ஹிந்து 75x75 மந்த்லி கம்பைலேஷன். இத தவிர நான் வந்து இப்ப நெறைய பேர் நெறைய ரிசோர்ஸ் படிங்கன்னுவாங்க. எனக்கு வந்து அது வொர்க் அவுட் ஆகல. ஐ ஹேட் வெரி லிமிட்டட் ரிசோர்ஸ். அப்பதான் இன்டர்வியூ அப்போ முன்னாடி மே மந்த் முன்னாடி எனக்கு பிரிலிம்ஸ் அப்போ ரிவைஸ் பண்ணவும் முடியும். ஏன்னா படிச்சுட்டே போறது வந்து ஆஃப் நோ யூஸ். இப்ப அது ரிவைஸ் பண்ண முடியலன்னா அது யூஸே இருக்காது. இது வந்து நான் 3 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேன். நாட் 1 இயர் அப்படிலாம் இல்ல. 23 டூ 26 ஜர்னி இது. எனக்கு வந்து டவுனா ஃபீல் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த டே கரெக்ட்டா நீங்க வந்து நான் 24, 25லனா நீங்க ஒரு ஆடியோ நோட் டெலிகிராம்ல போடுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட் டே வந்து இட்ஸ் அனதர் நியூ டே. இட்ஸ் அ லாங் ஜர்னி. பட் நம்ம கோல் என்ன? எண்ட் கோல் என்னன்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, இந்த ஜர்னிய சஸ்டெயின் பண்ண முடியும்.